பாலிவுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாம நிறைய டாப் 10 வீடியோஸ் பேசியிருக்கோம். ஆக்டர்ஸ் பத்தி பேசியிருக்கோம். சென்னையில யாரு பணக்காரங்கன்னு பேசியிருக்கோம். எந்த நடிகர்கள் அதிக பணம் வச்சிருக்காங்க, யாரு கோடீஸ்வர நடிகர்கள், யாரு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் நாம நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நான் வந்து இதை பத்தி இன்னும் ஃபுல் டீடைல் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் யூடியூப். நம்ம என்ன வேணும், என்ன கத்துக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே யூடியூபை ஓபன் பண்ணி தான் பார்த்து நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு யூடியூப் சேனல் பார்த்தாலே நிறைய பேர் அதில் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கும். இவங்கெல்லாம் எப்படி இவ்வளோ வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, இது மூலயமா எப்படி சம்பாதிக்கிறாங்க. யூடியூப் அப்படிங்கிறதே இன்னைக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சைட் பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிலர் இதையே மெயின் பிஸ்னஸாகவும் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்கெல்லாம் எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குள்ளேயுமே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட தான் இப்ப நான் வந்திருக்கேன். எஸ், யூடியூபர்ல யாரு கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, அந்த டாப் 10ல இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் யார் யாரு, எவ்வளவு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, எவ்வளவு வியூஸ் போகுது, அதுல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு காசு வருது அப்படின்றது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப் வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்கும் நாம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கெட்ட விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நியூஸ் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வெடிகுண்டு செய்யறது எப்படின்னு யூடியூபை பார்த்து கத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெலிவரி பண்றது எப்படின்றதையும் யூடியூபை பார்த்து நிறைய பேர் டெலிவரி பண்ணி அதனால எத்தனையோ குழந்தைங்க, எத்தனையோ அம்மாக்கள் இறந்து போயிருக்காங்க. நாம வந்து நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா A to Z எல்லா விஷயத்துக்கும் வீட்டுலலாம் இதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து அம்மா கிட்டதான் சமைக்க கத்துப்பாங்க, பாட்டி கிட்ட கத்துப்பாங்க. ஆனா இப்ப சமைக்க கத்துக்கிறதே பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு டெய்லரிங் கிளாஸ் போய் தான் டெய்லரிங் கத்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த யூடியூபை பார்த்தாலே டெய்லரிங் கத்துக்கலாம். சாரி எப்படி கட்டுறது, எல்லா விஷயமும் A to Z நான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுல எல்லாமே அடங்கிருச்சு. சோ இந்த அளவுக்கு இவ்வளவு அட்வான்ஸா வளர்ந்துகிட்டு இருக்க யூடியூப்ல சோ யார் யாரு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இதுல நான் சொன்ன மாதிரி டாப் 10, அதாவது யூடியூபர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. சோ எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்காங்க. நான் சொல்றது நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் சேனல்ல டாப் 10 லிஸ்ட்ல இருக்கிறவங்கள தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அவங்கள பத்தி தான் இப்போ நான் உங்ககிட்ட பேச போறேன். அதுல டாப் 10ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். எஸ், மாமா வித் பேபிமா இந்த ஃபேமிலி வந்து யூடியூப் சேனல் வச்சுதான் எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பொண்ணுக்கு அவ்வளோ கிராண்டா கல்யாணம் பண்ணாரு, காரு கொடுத்தாரு. அந்த கல்யாணத்தை எத்தனையோ நாள் ஃபங்க்ஷனா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கூட எடுத்து எடுத்து யூடியூப்ல போட்டிருந்தாங்க. அதெல்லாம் மில்லியன் கணக்குல வியூஸ் போச்சு. சோ அவங்களுக்கு லட்சக்கணக்கில் மாசத்துக்கு இதுல இருந்து இன்கம் மட்டுமே அந்த ஃபேமிலிக்கு போய்கிட்டு இருக்கு. சோ அப்படி பாக்குறப்போ மாமா வித் பேபிமா ஃபேமிலி வந்துட்டு 2.16 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது 2.16 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க போடுற வீடியோலாம் நான் சொன்ன மாதிரி லேக்ஸ்ல போகுது. எல்லாமே 3 டிஜிட் 4 டிஜிட்ல போய்கிட்டு இருக்கு. அப்படி போறதுனால இவங்களுக்கு யூடியூப்ல இருந்து மாசம் மாசம் லட்சக்கணக்கில் காசு வரும். அடுத்ததா இதுல 9வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடியது இவங்களோட ஒரு வீடியோக்காக அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா எல்லா வீடியோவும் நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு சில வீடியோக்களுக்காக மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சில வீடியோக்கள்ல இந்த வீடியோ ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். எஸ், 9வது இடத்துல விஜே சித்து இருக்காங்க. இவங்க சேனலை திறந்தாலே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா விஜே சித்து விளாக்ஸை பாருங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சஜஷன் சொல்லியிருப்பாங்க. எஸ், அவங்க தான் 9th பிளேஸ்ல இருக்காங்க. அவங்களோட சப்ஸ்கிரைபர் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.16 மில்லியன். அந்த அளவுக்கு இவங்க வந்து சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இவங்களோட விளாக், இவங்க போடுற ஒவ்வொரு விளாகுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன்ல தான் வியூஸ் போகும். கிட்டத்தட்ட 1 டே 2 டேஸ்லயே பாத்தீங்கன்னா 1 மில்லியன் வியூ, 2 மில்லியன் வியூ அப்படிதான் போயிட்டு இருக்கும். அப்போ இவங்களோட வருமானத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு யூடியூப்ல வருமானம் வருதுன்னு தெரியும். பட் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன, அது எப்படி வரும், எந்த மாதிரி வீடியோஸ் போட்டா காசு வரும், எவ்வளவு வரும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இதை வந்து நான் இந்த வீடியோ முடியும் போது சொல்றேன். ஸோ
வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா தான் யூடியூப்ல எப்படி வீடியோ போடணும், எந்த வீடியோக்கு எவ்வளவு காசு வரும் அப்படின்றத நான் சொல்றேன். அடுத்ததா 8வது இடத்துல இருக்கிறது நக்கலைட்ஸ். இந்த டீமும் பாத்தீங்கன்னா பயங்கரமான காமெடி கண்டென்ட்ஸ் தான் எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து 5.56 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இவங்களோட வீடியோஸும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வியூஸ் போய்கிட்டே இருக்கும். ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து 10 மில்லியனை தாண்டி எல்லாம் போயிருக்கு. நான் பார்த்து செக் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான வீடியோஸ் எல்லாம் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இதெல்லாம் இவ்வளோ அளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா 7th பிளேஸ்ல மெட்ராஸ் சமையல். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பெண்கள் எல்லாருமே சமையல் வந்து அம்மா கிட்ட கத்துக்கிறதோ பாட்டி கிட்ட கத்துக்கிறதோ கிடையாது. யூடியூபை திறந்தா மெட்ராஸ் சமையலை பார்த்தா கத்துக்கலாம், ஸ்டெஃபியை பார்த்தா கத்துக்கலாம், இவங்கள பார்த்தா கத்துக்கலாம், தீப்பு சமையல் பார்த்தா கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இன்னைக்கு யூடியூபை திறந்து சமைக்க ஆரம்பிச்சு கிச்சனை ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நிறைய பெண்கள் விரும்பி பார்த்து கத்துக்கிட்டு ரொம்ப பெருசா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சேனல் அப்படின்னா அது மெட்ராஸ் சமையல். ஸோ இவங்க வந்துட்டு 6.37 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இவங்களோட ஒவ்வொரு சமையலுக்கும் அவ்வளோ பேர் அடிமையா இருக்காங்க. சாப்பிட்டு கிடையாது, அந்த வீடியோஸை பார்த்தே அவ்வளோ பேர் அடிமையா இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கும் சமையல் கத்துக்கணும் அப்படின்னா இந்த மெட்ராஸ் சமையலை மேபி பார்த்தீங்க அப்படின்னா கத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா 6வது இடத்துல இருக்கிறது பரிதாபங்கள். பரிதாபங்கள் எடுத்தாலே அந்த சேனல்ல இருக்கிறவங்கள உள்ள போய் கண்டென்ட்டை பார்த்து சிரிக்கணும்ன்றது கிடையாது. அவங்க 2 பேர் தம்ப்நெயில்ல வச்சிருக்க அந்த போட்டோவை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு காமெடி கண்டென்ட் பண்ணக்கூடியவங்க தான் பரிதாபங்கள். கோபி அண்ட் சுதாகர் இவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டினாலும் இவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ஸோ இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ இவங்களோட கண்டென்ட்டுக்கெல்லாம் பெரிய பெரிய விஐபிஸே கூப்பிட்டு இவங்களை அப்ரிஷியேட்டும் பண்ணிருக்காங்க. இவ்வளோ ஏங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸே இவங்களோட கண்டென்ட்டுக்கு தாங்க அடிமையா இருக்காங்க, ஃபேனா இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ பரிதாபங்கள் சேனல்ல 6.14 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்க 6வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததா 5வது இடத்துல இருக்கக்கூடியது ட்ரெண்டிங் தீவிரவாதி. ட்ரெண்டிங் தீவிரவாதின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பயங்கரமான ஒரு காமெடி. அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் நார்மல் பேசுற அந்த ஸ்லாங்கு, அந்த லோக்கல் ஸ்லாங்கு, இது எல்லாமே ரொம்பவே சிரிப்பு வர வைக்கும். ஸோ இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கதா செய்யறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இவர் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அவர் வந்து சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்திருக்காரு. ஸோ எதுவுமே அதாவது ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படின்றதே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பட் இவங்கெல்லாம் அதை தாண்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றத நாம பார்க்கணும். ஸோ வெளியில நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக அவங்க உள்ள எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதையும் நாம வந்து பார்க்கணும். அந்த வகையில டாப் 5ல இருக்கிறது ட்ரெண்டிங் தீவிரவாதி டீம் தான். இவங்க வந்துட்டு 6.91 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க கண்டென்ட்டும் பயங்கர காமெடியா இருக்கும். இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா போய் கண்டிப்பா பாருங்க. ஸோ 6.91 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே வளைச்சு போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து டாப் 4ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் பயங்கர ஃபெமிலியருங்க. இவர் பாடி லாங்குவேஜ் அதாவது இந்த ட்ரெண்டிங் தீவிரவாதி மாதிரியே தான் இவரும் அப்படின்னே சொல்லலாம். மைக் செட் ஸ்ரீராம். ஸோ மைக் செட் ஸ்ரீராம் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி அவரோட யூடியூப் சேனல்ல லவ் கப்புள் காமெடி கண்டென்ட் எல்லாம் பயங்கரமா போடுவாங்க. ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, லவர் கிட்ட எப்படி திட்டு வாங்குவாங்க, எப்படி அடி வாங்குவாங்க. ஸோ ரொம்ப யதார்த்தமா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இவங்களோட கண்டென்ட்டா எடுத்து இவங்க போட்டு பயங்கரமான ஒரு ஃபாலோவர்ஸை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ டாப் 4ல மைக் செட் ஸ்ரீராம் தான் இருக்காரு. ஸோ அவரோட சப்ஸ்கிரைபர் 8.4 மில்லியன் இருக்காங்க. இவரோட ஒவ்வொரு கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் தான் வியூஸ் போயிருக்கும். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். எதுவுமே வந்து 2 டிஜிட்டோ 3 டிஜிட்டோ இருக்காது, எல்லாமே 4 டிஜிட்ல தான் இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்க, கண்டிப்பாக இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேனல்ல இருந்து லேக்ஸ் கணக்கில் வந்து இன்கம் மந்த்லி போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட வருமானம்லாம் மாசத்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்மளால கெஸ்ஸிங்கே பண்ண முடியாது. ஸோ அடுத்ததா டாப் 3ல யார் இருப்பாங்க? ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் சேனல் நமக்கு தெரியும். நாம நிறைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிருக்கோம், நிறைய பேரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நிறைய வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு லைக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டாப் 3ல யார் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். எஸ், ஸோ டாப் 3ல இருக்கக்கூடிய இவங்க தான் தமிழ்நாட்டிலே கோடிகள்ல புரளும் யூடியூபர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுல டாப் 3ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர் தான் மதன் கௌரி. ஸோ அவர் தான் வந்து டாப் 3ல இருக்காரு. இவர் வந்துட்டு காமெடி கண்டென்ட்டோ இல்ல விளாக்ஸோ அந்த மாதிரி போடுறவர் கிடையாது. வேர்ல்டு ஃபுல்லா என்னென்ன டெய்லி இஷ்யூஸ் நடக்குதோ அது எல்லாத்தையும்
10 to 15 மினிட்ஸ்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாருல. ஏன்னா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து ஒரு நியூஸை 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்கறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை. எல்லாருமே வந்து வேலையை நோக்கி பணத்தை நோக்கி ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அமெரிக்கால என்ன நடந்துச்சு, ட்ரம்ப் என்ன சொன்னாரு, புதின் என்ன சொன்னாரு, உக்ரைன் அதிபர் என்ன சொன்னாரு, ரஷ்ய அதிபர் என்ன சொன்னாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பொறுமையா கேட்கறது இல்ல, அந்த நியூஸை நாம தெரிஞ்சுக்கிறது இல்ல. எடப்பாடி எதுக்காக இன்னைக்கு வந்து டெல்லி போயிருக்காரு, அண்ணாமலை ஏன் வந்து பதவியை விட்டு போனாரு, அடுத்த பதவி யாருக்கு கிடைச்சது, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியலும் சரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அரசியலும் சரி எல்லா விஷயத்தையும் 10 நிமிஷத்துல நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர் தான் மதன் கௌரி. சோ இந்த யூடியூப் சேனல்ல பெரிய அளவுல வளர்ந்தவர் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த மெயின் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம மதன் கௌரியை சொல்லலாம். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டா நடந்த மேட்ச்ல ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் கூட வந்துட்டு ஒரு ஆட் எல்லாம் பண்ணிருப்பாரு. ஒவ்வொரு செலிபிரிட்டியும் மீட் பண்ணி அவங்கள போய் இன்டர்வியூ பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்க ஒரே ஒரு யூடியூபர் அப்படின்னா அது வந்து மதன் கௌரி தான். சோ மதன் கௌரி பாத்தீங்கன்னா டோட்டலா 8.37 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. அதே மாதிரி மதன் கௌரியோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்ட ஒரு 1 ஹவர்லயே 1 lakh 2 lakh வியூஸ் போகக்கூடிய அளவுக்கு அவரோட வீடியோஸ்க்கு கெப்பாசிட்டி இருக்கு, ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆடியன்ஸ் இருக்காங்க. நல்லா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், போட்டு ஒரு 1 hour 2 hour தான் ஆயிருக்கும். பட் அதுக்குள்ளவே 1 lakh 2 lakh 3 lakh அப்படின்றது கிராஸ் ஆயிருக்கும். அப்போ 1 day 2 daysல எவ்வளவு அளவுக்கு போகும், ஒரு 10 lakhs கிராஸ் ஆயிடும். அடுத்து 1 month பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு 6 million வியூஸ் 8 million வியூஸ் அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ டாப் 2ல அடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களும் காமெடி கண்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய டீம் அப்படின்னே சொல்லலாம். எஸ், மாபு கிரஷ் தான் வந்து டாப் 2ல இருக்காங்க. இவங்களோட சப்ஸ்கிரைபர் 8.57 மில்லியன்ஸ் இருக்காங்க. இவங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான வியூஸ் போகும். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே நார்மலா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 1 month 2 month பாத்தீங்கன்னா அதெல்லாம் மில்லியனை கிராஸ் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு இவங்களுக்கும் நிறைய கெப்பாசிட்டி இருக்கு, இவங்களோட கண்டென்ட்டுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்ப டாப் 10 லிஸ்ட் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2ல இருந்து 10 வரைக்கும் பார்த்தாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருப்பா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எனக்கு வந்து தலையே வெடிச்சிரும் போல, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா உங்க மைண்ட் வாய்ஸ் இருக்கும். சோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்லையே டாப் 1ல இருக்கிறது இவங்க தான். அதாவது எல்லாராலையும் எல்லாமே முடியும் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களும் பயங்கரமா வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதே யூடியூபால. சம்பாதிக்கிறதுக்கு படிப்போ அனுபவமோ அறிவோ பெருசா தேவையே இல்லை. ஒரு சின்ன துரும்பு வச்சு கூட பெரிய அளவுக்கு நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றத சாதிச்சு காட்டினவங்க இந்த டீம் அப்படின்னே சொல்லலாம். சோ எஸ், வில்லேஜ் குக்கிங் தான் டாப் 1ல இருக்காங்க. இவங்களோட சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா 29.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இவங்க வச்சிருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டுல சமைச்சாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து இவங்க டீமை சமைக்கிறப்ப விசிட் பண்ணியிருந்தாரு, அவங்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களோட மார்க்கெட்டு பயங்கரமா ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துகிட்டே போச்சு. இப்போ அவங்க தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி அமெரிக்கால போய் சமைச்சு தன்னோட கண்டென்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்டா அவங்க போட்ட கண்டென்ட் அமெரிக்கால இருந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு அவ்வளோ அளவுக்கு வியூஸ், அவ்வளோ அளவுக்கு கமெண்ட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு ஒருத்தரால முன்னேற முடியுமா? வில்லேஜ் குக்கிங், அவங்க சேனல் பேரே வில்லேஜ் குக்கிங். சோ ஒரு வில்லேஜ்ல இருந்து கண்ட்ரிக்கு போயிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு அளவுக்கு இதுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கணும். சோ எதுவுமே வந்து ஈஸியா கிடைக்காது, கண்டிப்பா எல்லாமே உழைச்சாதான் கிடைக்கும். அப்போ இதுக்கு அவங்க எவ்வளவு உழைச்சிருக்காங்க, ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஏத்துறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். சோ இதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த ஒரு மெயினான இன்ஃபர்மேஷனை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா யூடியூப்ல எல்லாரும் சம்பாதிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். பட் எப்படி சம்பாதிக்கிறாங்க, சப்ஸ்கிரைபர் ஏறணுமா, அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே கண்டிப்பா கேட்டுட்டு இருப்பீங்க. சோ இந்த டாப் 10 லிஸ்ட பார்த்து எல்லாருமே கண்டிப்பா ஷாக் ஆயிருப்பீங்க. சோ டாப் 1ல வந்து வில்லேஜ் குக்கிங் தான் இருக்காங்க. அவங்க வந்து இப்ப அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. மதன் கௌரி கூட நிறைய கண்ட்ரிலாம் வந்து போறாரு, எல்லாமே பண்றாரு. இருந்தாலும் இவங்க ஒரு சமைக்கிறதுக்காக இப்ப அதர் கண்ட்ரில போய் உட்கார்ந்துட்டு சமைச்சு கண்டென்ட் போடுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது, பேசப்படுது. இது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்கும் விதமாகவுமே நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இவங்கெல்லாம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த லெவல்ல வந்திருக்காங்க. இப்போ யூடியூபை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோஸ் போடுறது அப்படின்னா இது வந்து ரெகுலரா போடணும், அதாவது கண்டினியூட்டி இருக்கணும். ரெகுலரா போட தான் சப்ஸ்கிரைபர் ஏத்தணும். இப்போ எல்லா விஷயமுமே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாயிடுச்சு, எல்லாமே வந்துட்டு ஆர்டிபிஷியல் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே நம்ம ஈஸியா பண்ணிடலாம். வித்தின் செகண்ட்ல எல்லா விஷயத்தையும் நம்ம ஈஸியா பண்ணிடலான்ற அளவுக்கு இப்போ எல்லாமே வளர்ந்துருச்சு. அதே மாதிரி தான் சப்ஸ்கிரைபர் கூட நம்ம காசு கொடுத்து வாங்கலாம், இன்ஸ்டால ஃபாலோவர்ஸை கூட காசு கொடுத்து வாங்கலாம். ஆனா எந்த ஒரு காசும் கொடுக்காம நம்ம போடுற கண்டென்ட்டை பிடிச்சு உள்ள வந்தா
மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம போடுற கண்டென்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் செட் ஆவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நாம போடுற கண்டென்ட் மினிமம் 8 மினிட்ஸ்க்கு குறைஞ்சு இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம நாம போடுற கண்டென்ட் மினிமம் 8 மினிட்ஸ்க்கு கம்மி இல்லாம இருக்கணும். 8 மினிட்ஸ்க்கு அதிகமா இருந்தா மட்டும்தான் காசு வந்து அதிகமா வரும். அது மட்டும் இல்லாம 4000 hours ஃபர்ஸ்ட் வாட்ச் ஹவர்ஸ் வரணும். நம்ம வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறமா 4000 hours வாட்ச் ஹவர்ஸ் வரணும். ஸோ அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா வந்திருக்கணும். அதை தாண்டி அந்த வீடியோஸை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு விஷயம் இல்லை, எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ எப்போவுமே யூடியூபை பொறுத்த வரைக்கும் வியூஸ் முக்கியம் கிடையாது, வாட்ச் ஹவர்ஸ் தான் முக்கியம். இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி தான் யூடியூப்காரன் நமக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த டாப் 10 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் லட்சங்களை தாண்டி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது 10 லட்சம் 15 லட்சம் அந்த மாதிரி மினிமமே உங்களுக்குலாம் வந்து யூடியூப்ல இருந்து காசு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து சொன்னேன், கோடிகளில் புரளும் தமிழ்நாடு யூடியூபர்ஸ், டாப் 10 தமிழ்நாடு யூடியூபர்ஸ் இவங்க தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்க யாராவது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா பார்த்து யோசிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு வியூஸுக்கும், நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும், நீங்க பாக்குற அந்த வீடியோஸ் அவர்ஸ் இது எல்லாம் தான் அவங்களுக்கு காசா மாறிக்கிட்டு இருக்கு. இதனாலதான் நிறைய பேர் வந்து குடும்பமா விளாக் போடுறோம் வீட்டு பிரச்சனைகளை உள்ள கொண்டு வந்து இதெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதையும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். நிறைய பேர் நம்மளை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க, வீட்டு பிரச்சனையை போடுறேன்னு சொல்லி அது ஒரு விதமான ஸ்கேம் மூலயமா அவங்க வந்து பணத்தை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட இருந்து அப்படின்னு நான் வந்து நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு புரியுதா? நாம பாக்குற ஒவ்வொரு வீடியோஸுக்கும், நாம சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும், நாம லைக் பண்றதுக்கும் தான் அங்க காசே. ஸோ எதுக்கு நாம வேல்யூபிளா பண்ணணுமோ அதுக்கு மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே யாரு கஷ்டப்பட்டு வீடியோஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அது போய் சேரும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பத்தி நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.